ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது ஜூன் 30 முதல் ஜூலை 6 வரை, ஆணி 16 முதல் ஆணி 22 வரை உள்ள இந்த வாரத்திற்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் இந்த வாரத்தினுடைய கிரக நிலையை பொறுத்து 12 ராசிகளுக்கும் நாங்கள் இங்கே பலன் பதிவிட இருக்கிறோம். முதலில் இந்த வாரத்தினுடைய கிரக நிலையை பார்த்து விடலாம். ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இந்த கிரக நிலைகளை வைத்தும் சந்திரனுடைய நகர்வை வைத்தும் பதிவை நாம் பார்க்கலாம், பலன்களை பார்க்கலாம். மேஷத்திற்கு 12இல் சனி இருப்பதால் தொழில்சார் அலைச்சல்கள் அதிகமாகும். செவ்வாய் சனியை பார்ப்பதால் தொழில் ரகசியங்களை வெளிப்பட்டு அதனால் பதற்றமும் குழப்பங்களும் ஏற்படலாம். கேது ராகுவை பார்ப்பதால் பயணங்களை தவிர்க்கவும், இருந்தாலும் தவிர்க்க முடியாத பயணங்களை ஏற்றுக்கொண்டாலும் வெற்றியை பெறுவீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு மாற்றங்களை செயல்படுத்த ஆளுமை திறமை நன்றாக செயல்படும். குழந்தைகள் வளர்ச்சி நன்றாக இருக்கும். உங்கள் விருப்பத்தை பிடிவாதமாக நிறைவேற்ற மிகவும் கடின முயற்சிகளை எடுப்பீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். ரிஷபம், தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டாகும். தொழில் ரகசியங்களை காத்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் அதிகாரப்போக்கு, ஆணவ போக்கை குறைத்துக் கொள்ளவும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உறவினர்களால் சங்கடம் உண்டாகும். தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும். மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். மிதுனம், தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் ரகசியங்களை காப்பதில் வெற்றி காண்பீர்கள். நீங்கள் செய்யும் மாற்றங்கள், முயற்சிகள் எல்லாம் தடங்களுக்கு பின் வெற்றி பெறும். சில பொருள் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் பணப்புழக்கம் அல்லது பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. பயணங்கள் வெற்றியை தரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். கடகம், இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தொழிலில் எதிர்பாராத எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வரும். தொழில் ரகசியத்தை நீங்கள் வெளியிடுவதாலோ அல்லது தொழிலில் உள்ள பிரச்சனைகளை யாரிடம் பகிர்ந்து கொள்வதாலோ எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வரலாம். இருந்தாலும் அது உங்களுடைய ஆளுமைத்தன்மையால் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய செல்வாக்குக்கு எந்த குறைவும் இருக்காது. உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் இந்த வாரம் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். சிம்மம், தொழிலில் உணர்ச்சி வசப்படுவது பிரச்சனைகளை சமாளிக்க உதவாது. ஆகவே எதையும் நிதானமாக செயல்படுத்துவது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அல்லது பெண்கள் ஆதரவாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை எதிர்பார்க்கலாம் என்று. குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். இந்த வாரம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கன்னி, தேவையற்ற வேலைகளை தவிர்த்தாலே தொழிலில் நீங்கள் முன்னேறலாம். பயணங்களில் சில எதிர்ப்புகள் இருப்பதால் பயணங்களை அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். பெண்களிடம் சில பிரச்சனைகள் இருப்பதால் அவருடன் கவனமும் கண்ணியமாக இந்த வாரம் பழகுவது நல்லது. அரசு விஷயங்களில், அரசு இனங்களில் நல்ல செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும்.
ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். துலாம். தொழிலில் நல்ல வெற்றி காண்பீர்கள். தொழில் முன்னேற்றம் உண்டாகும். சுயதொழில் லாபங்களை தரும். அலைச்சல்களை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை துணை பெண்களால் அதன் மூலம் ஆதாயம் உண்டாகும். அரசு விஷயங்கள் அரசு இனங்களை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் செயல்பாடுகள் வித்தியாசம் காண்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை. இந்த வாரம் ஐயப்பன் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். விருச்சிகம். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காண்பீர்கள். தொழிலில் விரும்பிய இலக்குகளை அடைவீர்கள். தொழில்சார் அலைச்சல்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தாலும் இறுதியில் வெற்றி காண்பதால் அது உங்களுக்கு சுகமாகவே தோன்றும். திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெண்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பு இருப்பதால் கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் வெற்றியை தரும். குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இன்று இந்த வாரம் உங்களுக்கு சாஸ்தா வழிபாடு நன்மையை தரும். தனுசு. உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக தொழிலில் உங்களை தனியாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். தொழிலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் நல்ல வெற்றிகள் காண்பீர்கள். திட்டங்கள் உங்கள் திறமைகளால் தொழிலில் சாதித்து காட்டுவீர்கள். பெண்கள் பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருப்பதால் அவர்கள் பழகும்போது கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் திட்டமிட்ட பலன்களை எதிர்பார்க்கலாம். சகோதர செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார். அவருடைய ஆளுமை உங்களுக்கு நல்லதை செய்யும் என்பதால் அதை அனுசரித்து போகும். ஈகோ வேண்டாம். இன்று குரு வழிபாடு இந்த வாரம் குரு வழிபாடு சித்தர் சமாதி வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். மகரம். தொழிலில் வரும் எதிர்ப்புகளை எல்லாம் மீறி நீங்கள் முயற்சிகள் மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். அதனால் உங்களுடைய அந்தஸ்து உயரும். குடும்பத்துடன் பயணம் செல்வீர்கள். தொழிலில் சில மாற்றங்களையும் முயற்சிகளையும் செய்து வெற்றி காண்பீர்கள். தொழில் சார்ந்த நல்ல தகவல்கள் வரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அல்லது உங்கள் விருப்பங்கள் நிறைவேற பணத்தை உபயோகிக்க வேண்டி வரும். அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் எதிர்ப்புகள் வருவதால் அதை இந்த வாரம் தவிர்க்கவும். குழந்தைகள் செயல்பாடு திருப்தியை தருகிறது. இந்த வாரம் காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். கும்பம். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எல்லா எதிர்ப்புகளையும் மீறி தொழிலில் நல்ல வெற்றி பெற்று உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். தந்தை வழி விஷயங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள். அரசு விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். மீனம். பணி சுமை அதிகரித்தாலும் எதிர்ப்புகள் அதிகரித்தாலும் அதையெல்லாம் சமாளித்து மிகப்பெரிய தெளிவான திட்டங்கள் மூலம் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். அதனால் எதிர்பாராத பணவரவு உண்டாகும். நல்ல தைரியமாக அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். திட்டமிட்ட காரியங்கள் அரசு விஷயத்தில் நன்மைகளை தரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் நீங்கள் ஆறுபடை முருகனை அல்லது ஆறுமுகனை வழிபடுவது மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான வாரமாக அமைந்திட என் அப்பன் செந்தூர் முருகன் அருள்புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வானாக. வாழ்க வளமுடன். நலமும் சுகமும் சூழட்டும். அறம் செய்வோம், கர்ம வழிக்கு உரைப்போம்.
முருகாசனம், கந்தாசனம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.